5லேருந்து 6வது நாளுக்குள்ளே வந்து அந்த குளோரி மற்றும் சாப்பு இந்த உரங்களை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து குளோரி சாப்பு, ஹியூமிக் ஆசிட்டு, அப்புறம் குளோசின் இந்த கம்பெனி உள்ள கொடுக்குறேன். அதுக்கு வந்து 15 நாள் கழித்து வந்து பயோவில் வந்து அசோஸு, பாஸ்போ, பொட்டாஸ் ஆகிக்கலாம் அந்த கடலை கலந்து தேவையான அளவு வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து 21 வாரம் முன்னாலே வந்து எதுவுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது பயோவில் கொடுக்கறதுனால வந்து. அப்புறம் வந்து 1ஆம் மாதத்துக்கு வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து உள்ள வந்து நீரில் கரை உரங்களை வந்து தேவையான அளவு அப்பப்போ வந்து 10 நாள் கேப்பில் வந்து நாங்கள் வந்து வாழைக்கண்ணை சுற்றி ஊற்றிக்கிட்டே இருப்போம். நீரில் கரை வந்து ஆல்-90, யூரியா, எம்டிபி, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, மைக்ரோனிட்டு இது வந்து 10 நாள் கேப்பில் வந்து இல்லாட்டா வாரத்துக்கு 1 நாள் கேப் வந்து சண்டை பூசணியை பார்த்து வந்து அப்பப்போ வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். 1ஆம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மாதம் வரைய ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து பேடு போடும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து 5ஆம் மாதம் வரையும் அப்போ நல்லா வந்து வாழைக்கு வந்து கருக்கு விட்டுற டைம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேடு போடுறப்ப மண் அணைக்கும் போது தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து உரங்களை வந்து